சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த 6ஆம் திருமுறையில் 25வது திருப்பதிகம். தலம் திரு ஆரூர், பண் திருத்தாண்டகம். திருச்சிற்றம்பலம். உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழியின் உரு எழுதி உயிராவணம் செய்திட்டு உன் கை தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்த்தி அயிராவணம் ஏறாது ஆனேறு ஏறி அமரர் நாடாளாதே ஆரூர் ஆண்ட அயிராவணமே என் அம்மானெனில் அருள் கண்ணால் நோக்காதார் அல்லதாரே. எழுது கொடியிடையார் ஏழை மென்தோள் இளையார்கள் நம்மை இகழா முன்னம் பழுதுபட நினையேல் பாவி நெஞ்சே பண்டுதான் என்னோடு பகைதான் உண்டோ முழுதுலகில் வானவர்கள் முற்றும் கூடி முடியாளுற வணங்கி முற்றம் பற்றி அழுது திருவடிக்கே பூசை செய்ய இருக்கின்றனூர் போலும் ஆரூர்தானே. தேரூரார் மாவூரார் திங்களூரார் திகழ் புன்சடை முடிமேல் திங்கள் சூடி காரூர நின்ற கழனிச்சாயல் கண்ணார்ந்த நெடுமாடம் கலந்து தோன்றும் ஓரூர உலகெலாம் ஒப்ப கூடி உமையாள் மணவாள என்று வாழ்த்தி ஆரூர என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே எங்குற்றாயே. கோவனமோ தோளோ உடையாவது கொல்லேரோ வேழமோ ஊர்வதுதான் பூவனமோ புறம்பயமோ அன்றாயில்தான் பொருந்தாதார் வாழ்க்கை திருந்தாமையோ தீவனத்த செஞ்சடைமில் திங்கள் சூடி திசை நான்கும் வைத்துகந்த செந்தி வண்ணர் ஆவனமோ ஒற்றியோ அம்மானர்தாம் அரியன் மற்றூராமாரூர்தானே. ஏந்து மழுவாளர் இனம்பரார் எரிபவள வண்ணர் குடமூக்கிலார் வாய்ந்த வழக்கையாள் பாகமாக வார்ச்சடையார் வந்து வழஞ்சுழியார் போந்தாரடிகள் புறம்பயத்தே புகழூர்க்கே போயினார் போரேறு ஏறி ஆய்ந்தே இருப்பார் போயாரூர் பூக்கார் அண்ணலார் செய்கின்ற கண்மாயமே. கருவாகி குழம்பிருந்து கலித்து மூளை கருநரம்பும் வெள்ளெலும்பும் சேர்ந்து ஒன்றாகி உருவாகி புறப்பட்டிங்கு ஒருத்தி தன்னால் வளர்க்கப்பட்டு உயிராரும் கடை போகாராள் மறுவாகி நின்னடியே மறவேன் அம்மான் மரித்தொருகால் பிறப்புண்டேல் மறவா வண்ணம் திரு ஆரூர் மணவாளா திருத்தெங்கூராய் செம்பொன்யகம்பனே திகைத்திட்டேனே. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தானே. ஆடுவாய் நீ நட்டம் அளவின் குன்றா அவியடுவார் அருமறையோர் அறிந்தேன் உன்னை பாடுவார் தும்பொருவும் நாரதாதி பரவுவார் அமரர்களும் அமரர் கோணும் தேடுவார் திருமாலும் நான்முகனும் தீண்டுவார் மலைமகளும் கங்கையாளும் கூடுமே நாயடியன் செய்குற்றேவல் குறையுள்ள திரு ஆரூர் குடிகொண்டீர்க்கே. நீரோரும் செஞ்சடையாய் நெற்றி கண்ணாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி ஓரூரும் மொழியாமே ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிந்தந்து நின்னை காண்பான் தேரோரும் நெடுவீதி பற்றி நின்று
திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே. நல்லூரை நன்றாக நட்டமிட்டு நரையேற்றை பழையாரை பாய ஏறி பல்லூரும் பலி திரிந்து சேற்றூர் மீதே பலர்கான தலையாலங்காட்டினூடே இல்லார்ந்த பெருவேளூர் தளியே பெணி இராப்பட்டி சுரம் கடந்து மணக்கால் புக்கு எல்லாரும் தளிச்சாத்தங்குடியில் காண இறை பொழுதில் திரு ஆரூர் புக்கார்தாமே. கருத்துத்தி கதநாகம் கையிலேந்தி கருவறை போல் களியானை கதற கையால் உரித்தெடுத்து சிவந்து தன் தோள் பொருந்த மூடி உமையவளை அச்சுறுத்தும் ஒளிகொள் மேனி திருத்துருத்தி திருப்பழனம் திருநெய்த்தானம் திரு ஐயாரிடம் கொண்ட செல்வரின்னாள் அரி பெருத்த வெள்ளேற்றை அடர ஏறி அப்பனார் இப்பருவம் ஆரூராரே. திருச்சிற்றம்பலம். அம்மை கமலாம்பிகை தாயாருடன் உரை. சுவாமி தியாகராச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவார்ப்பணம். திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த 6ஆம் திருமுறையில் 25வது திருப்பதிகமாக அமைவது உயிராவணம் இருந்து உற்று நோக்கி என்று தொடங்கக்கூடிய திரு ஆரூர் திருத்தலத்தினுடைய திருப்பதிகமாகும். இத்திருப்பதிகத்தில் 11 திருப்பாடல்கள் அருளப்பட்டிருக்கிறது. இறுதியிலே ராவணனை பற்றிய குறிப்பு இடம்பெறவில்லை. அந்த வகையில் முதல் திருப்பாடலில் பெருமான் உயிராவணம் செய்து உன்கை தந்தால் உணரப்படுகின்ற அத்தகைய அடியார்களோடு பெருமான் ஒட்டி வாழக்கூடிய ஒரு சிறப்பினையும், அவர் ஐராவணம் ஏறாது ஆனேறு ஏறி அமரநாடு ஆளாதே திருவாரூர் ஆண்ட சிறப்பினையும், அத்தகைய ஆரூர் பெருமானுடைய அருட்கண்ணால் நோக்காதார்கள் அல்லாதாரே என்ற ஒரு குறிப்பினையும் அங்கே சொல்லி அருளுகின்றார்கள். தொடர்ந்து 3வது திருப்பாடலிலே ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அடியார் பெருமக்கள் அமரர்கள், எனவே பெருமானே நீ எங்குற்றாயோ என்று கேட்டு அருளுகின்றார். தொடர்ந்து 6வது திருப்பாடலிலே நின்னடியே மறவேன் அம்மான் என்றும் மரித்தூறுகாள் பிறப்பு உண்டேல் மறவா வண்ணம் அருள வேண்டும் என்ற ஒரு குறிப்பினை, பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னையென்றும் மறவாமை வேண்டும் என்ற ஒரு குறிப்பினை சொல்லி அருளுகின்றார்கள். தொடர்ந்து 7வது திருப்பாடல் என்பது மிக அற்புதமான ஒரு திருப்பாடல், பலராலும் எடுத்து ஆளக்கூடிய திருப்பாடல். சிவபெருமானுடைய திருநாமத்தை அந்த பெண் தலைவியானவள் கேட்கிறாள், அவனுடைய பொன்வண்ணத்தை கேட்கிறாள், அவனுடைய திருவாரூரை கேட்டு மீண்டும் அவன் திறத்து நீங்காத காதல் கொண்டாள். தாயையும் தந்தையும் அன்றே மனத்தால் துறந்தாள், உலகவர் கூறும் கிடவோர் சேதல் கிடத்திக்கு இல்லை என்ற நெறிமுறையை விடுத்தாள். தலைவனையே நினையும் நினைவிலே தான் செய்யும் செயல்களை அறியாது ஒளிந்தாள். கன்னி எனப்படும் தன்னுடைய பெயரை நீங்க பெற்று அவன் உரிமை என்ற பெயரை கொண்டாள். அந்நங்கை அத்தலைவன் திருவடிகள் அணைந்து தனக்கென ஒன்று இன்றி அவன் வழியாய் ஒளிந்தாள் என்ற ஒரு குறிப்பினை சொல்லக்கூடிய முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் என்ற அற்புதமான திருப்பாடலை நாம் இங்கே நினைவில் கொள்வோமாக. அந்த வகையில் இவ்வாறு ஆரூர் பெருமானுக்கு ஆளான சிறப்பினை அந்த திருப்பாடலிலே குறிப்பிட்டு அருளுகின்றார்கள். திருச்சிற்றம்பலம்.